இவன் எப்படி இருக்கான் எம்பெருமான்? பவித்திரன்னா சுத்தன் அர்த்தம். எப்படி பவித்திரனா இருக்கான்னா, ஓர் உபாதியால் அன்றிக்கே, உபாதினா காரணம் அர்த்தம். ஒரு காரணமும் இல்லாமல் ஓர் உபாதியால் அன்றிக்கே ஸ்வத சுத்தனானவன், எப்பொழுதும் இயற்கையாவே சுத்தி அவனுக்கு இருக்கு. எப்பொழுது பெருமான் சுத்தனானான் என்றால் எப்பொழுதும் சுத்தனா இருக்கான், இயற்கையா எப்பொழுதுமே சுத்தியோட கூடி இருக்கிறான். ஆனால் மற்ற பேருக்கு இந்த சுத்தின்னு எடுத்திருக்க அது ஏதாவது ஒரு காரணத்தாலே வருது. காரணத்துக்கு சேர ரொம்ப வசந்தவர் வசிஷ்டர் பரம சுத்தர் தான். என்ன காரணம்? உயர்ந்த சரீரம் அவருக்கு கிடைச்சது, அவர் பரம எம்பெருமானையே எப்பொழுதும் தியானிக்கும்படியா இருக்கார். அவருடைய கர்மம் நானே அவர் உயர்ந்தவரா இருக்கார், அதனாலே சுத்தராக இருக்கிறார். சண்டாளன் பரம தாழ்ந்தவன், அவனுக்கு அந்த சுத்தி கிடையாது, வசிஷ்டருக்கு அந்த சுத்தி உண்டு என்று தெரிவித்தால் என்ன காரணம்? கர்மம் காரணம். ஏதோ ஒரு உபாதி, ஏதோ ஒரு காரணத்தாலே தான் அப்படி சுத்தனாக இருக்க முடியும் இந்த லோகத்திலே. ஆனால் எம்பெருமான் எப்படி இருக்காங்க? அவனுக்கு உபாதியே கிடையாது, காரணமற்றவன். பெருமானுக்கு அந்த காரணம் கிடையாது, எப்பொழுதும் சுத்தனா இருக்கான். ஒரு உபாதியால் அன்றிக்கே ஸ்வதசுத்தனானவன், ஒரு காரணம் இல்லாமல் அவன் இயற்கையாவே சுத்தனாக இருக்கிறான். அதற்கு பிரமாணம் எடுத்துக்காட்டார். சாஸ்வதம் சிவம், சாஸ்வதம் சிவம் அச்சுதம் ஒரு சூக்கத்திலே தெரிவிக்கிறது வேதாந்த வாக்கியம். அதை எடுத்து காட்டுகிறார். சாஸ்வதம் சிவம் அச்சுதம் என்ன கடவுளே, அவன் சிவம் சிவம் என்றால் மங்களகரகான்னு அர்த்தம். எல்லாருக்கும் சிவகா மங்களகரகா, சிவன் அர்த்தம் எல்லாருக்கும் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அர்த்தம். நாளைதான் அவனுக்கு அந்த பேரை வச்சார். என்ன மங்களத்தை ஏற்படுத்துகிறான்? ருத்ரன் என்ன மங்களத்தை ஏற்படுறான்? எம்பெருமானை பத்தி இருந்தாலும் சொல்றேன். ருத்ரன் என்ன மங்களத்தை ஏற்படுத்துகிறான்? சிவன் பேரே அவனுக்கு. சிவன் என்ன மங்களத்தை ஏற்படுத்துகிறான்? எல்லாத்தையும் அழிக்கிறான் இல்லையோ, இவன் மேலும் பாவம் செய்யாதபடியாக அழிக்கிறான். அதான் அவன் செய்யக்கூடிய மங்களம். என்ன மங்களம் பண்றான் அப்படின்னா, மேலும் மேலும் இந்த ஜீவாத்மா இன்னும் இந்த லோகத்திலே வெகுகாலம் இருப்பான்னு வச்சுப்போம். இப்ப இன்னும் பாவம் பண்ணிட்டே போறான். அதனால என் பேரு அந்த சிவன் என்ன பண்றான்? அதை செய்ய விடாமல் தடுக்கிறான். பிரளயத்தை ஏற்படுத்தி எல்லாத்தையும் அழிச்சு விடுறான், மொத்தமா அழிக்கிறான் இல்லையோ. அழிப்பும் கடவுளவன், அழிப்பதற்காக எம்பெருமான் சிருஷ்டித்தவன். அதனால எல்லாத்தையும் அழிக்கிறான். அழிக்கும் காலத்துல என்ன ஏற்படுறது? கை கால் சரீரம் எல்லாம் இருந்தா தானே பாவம் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாத எல்லாத்தையும் போட்டுட்டா, சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சுட்டான்னா, எல்லாத்தையும் அழிச்சுட்டான்னா என்ன ஏற்படுறது? ஆத்மாக்கள் எல்லாம் எம்பெருமான இடத்திலே சென்று அவனோட சேர்ந்து விடுகிறது. அவனுடைய வயிற்றுல போய் இருக்கு, அல்லது அவனோட ஒன்றி கிடக்கிறது. ஒவ்வொரு பிரளயத்திலே ஒரு மாதிரி நடக்குது. ஆவாந்திர பிரளயங்களை அவன் வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். மகா பிரளயம் என்று பிரம்மாவனுடைய ஆயுசு 100 வருஷம் முடிகிறது. முடிந்த காலத்தை மகா பிரளயம் என்று அவனுடைய எல்லா பதார்த்தங்களும் சென்று ஒன்றி விடுகிறது. ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனிடத்திலே சேர்ந்து விடுகிறது, அவனுடைய திருமேனியிலே ஒன்றி கிடக்கிறது. இப்படி அழிக்கிறானே ருத்ரன் இந்த பிரளயங்களிலே, அதுதான் அவன் செய்யக்கூடிய மங்களம். அதனாலேயே அவனுக்கு சிவன் பேர். மங்களகரகா, மங்களத்தை செய்கிறான் அவன். என்ன? மேலும் இவன் பாவம் செய்யாமல் தடுக்கிறான். இந்த ஜீவாத்மாவையும் சரீரத்தையும் பிரிச்சு விடுறான் இல்லையோ, நீ வெகு காலம் இவன் பாவம் பண்ணப்படல. பெருமானோட போய் சேர்ந்த பிற்பாடு ரொம்ப காலம் ஆறுது சிருஷ்டி பண்றதுக்கு. பெருமான் மறுபடியும் சிருஷ்டிப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள், லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆனது மறுபடியும் சிருஷ்டி செய்வதற்கு எம்பெருமான். அது பரியந்தம் அப்படியே வயிற்றிலேயே வைத்துக் கொண்டு கிடக்கிறான் எம்பெருமான். அது பரியந்தம் சிருஷ்டி பண்ணுவதில்லை. அதற்குள்ள எம்பெருமானுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இத்தனை காலம் ஆயிடுத்து இல்லையோ, அந்த ஆத்மாவுக்கு ஏறின வாசை எல்லாம் அப்படியே குறைஞ்சு விடுங்க. ஒரு ஈடுபாடு இருக்கொள்ளி ஆத்மாவுக்கு. கீழே தெரிவிச்சிருக்கேன், காரியம் பாவம் பண்ணி 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 அது ஏறிடுறது. அந்த வாசனை ஆத்மாலே கிடக்கிறது. அந்த ஆத்மால ஏற்பட்ட வாசனை எல்லாம் போயிடும். ரொம்ப காலம் ஆயிடுத்துனா போயிடும் என்று நினைத்து பிற்பாடு எம்பெருமான் ரொம்ப காலம் ஆன பிற்பாடு மறுபடியும் சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டித்த காலத்திலே பார்த்தா மறுபடியும் ஆசனை இன்னும் ஒட்டின்னு தான் இருக்கு. என்னவோ போயிடும் நினைச்சால் ஒட்டின்னு வந்துதான் இந்த ஆசைகள்லாம் விடமாட்டேங்குது. மறுபடியும் அந்த வாசனையானது ஜீவாத்மாவே ஒட்டி கிடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக இப்படி லோகத்தை எல்லாம் அழிக்கிறானே ருத்ரன், அதனாலே அவன் மங்களத்தை செய்கிறான். அழிக்கிறபடினாலேயே மங்களம் ஏற்படுகிறது. பாபம் செய்யாமல் இருக்கிறான் ஒருத்தன் இந்த லோகத்திலே என்று அற்புதமா அர்த்தம் காட்டினார்கள் நம்முடைய பூர்வாஜர். அதனாலே எம்பெருமானுக்குத்தான் சிவன் பேரு, சாஸ்வதம் சிவம். இவன் எப்படி இருக்கான்னா, எப்பவாவது ஒரு சமயம் தான் மங்களத்தை செய்கிறான். சிவனா இருக்கானே, இவன் எப்போ மங்களம் செய்யறான்? பிரளயம் வரும்போதெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு எல்லாரையும் பாவம் செய்யாமல் தடுக்கிறான் எல்லா ஜீவாத்மாக்களும். அது பண்றது எப்போனா பிரளய காலத்துல தான் பண்றான். ஆனா சாஸ்வதம் சிவம் எப்பொழுதும் எப்பொழுதும் மங்களத்தையே செய்யக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான். அவன் தான் எப்பொழுதும் மங்களகரனாக இருக்கிறான். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து ரட்சிக்கிறானே. ரக்ஷண தர்மத்தை அதனால்தான் தன்னிடத்துல வைத்துக் கொண்டான். சிருஷ்டிப்பது என்பது அதை பிரம்மா கிட்ட கொடுத்தான். யாரோடாலும் சிருஷ்டிக்கலாம். அழிப்பது இன்னும் சுலபம், யாரோடாலும் அழிச்சுடலாம். ஆனால் ரக்ஷணம்ங்கிறது இருக்க நடுவில் ஒரு பதார்த்தத்தை ரட்சிப்பதுங்கிறது ரொம்ப சிரமம். இந்த லோகத்திலே பார்க்கிறோம். தானே பதார்த்தங்கள் சிருஷ்டித்தே அவனோ போய் கடையில போய் வாங்கி வந்துடுறோம். அந்த ஜாகிரதையா பாதுகாக்கணுமே. எங்க மாமியார் வச்சிருந்தது, அவருக்கு மாமியார் வச்சிருந்தது,
இன்னும் எங்க மாட்டு பொண்ணு வச்சுக்க போறா, அவளுக்கு மாட்டு பொண்ணு வச்சுக்க போறா என்றெல்லாம் பனைய பாத்திரத்தை அப்படியே வச்சு 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 பாதுகாக்கிறாரு. எவ்வளவு கஷ்டம், சாதாரணமான விஷயமா இந்த பாத்திரத்தை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான காரியம். இப்படி எல்லாம் எத்தனை வச்சு பாதுகாப்பதுன்றது மிகவும் சிரமம். லோகத்துல சிருஷ்டிக்கிறது சிருஷ்டிக்கலாம், அழிக்கிறது ஒரு நிமிஷம் போட்டு அடிச்சா உடஞ்சு போட போறது எல்லாம் அடிச்சு விடலாம். ஆனால் ரட்சிப்பது என்பது மிகவும் சிரமம். அந்த ரட்சண தர்மத்தை தான் எம்பெருமான் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அதனாலே அவன் தான் எப்பொழுதும் மங்களத்திலே நினைக்கக்கூடியவன். எல்லாரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ரட்சண தர்மத்தை அவன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே சாஸ்வதம் சிவனாக இருக்கிறான் எம்பெருமான். எப்பொழுதும் எல்லோருக்கும் மங்களங்களையே ஆசாசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். அதனாலே தெரிவிக்கிறார் இடத்திலே பவித்திரனாக இருக்கிறான் எம்பெருமான், பரிசுத்தனாக இருக்கிறான். ஏன்? எப்பொழுதும் மங்களத்தையே நினைக்கிறான் எல்லோருக்கும். அதனாலே இயற்கையாவே அவன் தான் சுத்தன். சாஸ்வதம் சிவம் என்கிறபடினாலே இயற்கையாகவே எல்லோருக்கும் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறபடினாலே எம்பெருமான் தான் பரிசுத்தனாக இருக்கிறான் என்று அர்த்தத்தை அற்புதமாக காட்டினார். அதனாலே பவித்திரன் என்கிறபடினாலே சாஸ்வதம் சிவம் என்ன கடவுதிலே இத்தால் அசுத்தி பதார்த்த சம்யோகத்தாலே தக்கத தோஷை அசம்ஸ்பிருஷ்டன் ஆகையும். இதனால என்ன சொல்லப்பட்டதுன்னா, இதனால ஆச்சரியமா அர்த்தம் காட்டுகிறார். அசுச்சி பதார்த்த சம்யோகத்தாலே, அசுச்சி சுத்தி இல்லாத பதார்த்தம், சுச்சி சுச்சினா சுத்தியோட கூடினது, அசுச்சின்னா சுத்தி இல்லாது. இந்த சுத்தி இல்லாத பதார்த்தத்தோட சம்யோகம், சம்யோகம்னா கூடுறது, அதோட ஒரு சேர்த்தி ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கோம். எம்பெருமானுக்கு ஒரு சேர்த்தி ஏற்படுது அசுச்சியோட கூடின பதார்த்தம். இத்தால் அசுச்சி பதார்த்த சம்யோகத்தாலே தக்கத தோஷை, அதற்குண்டான தோஷங்கள், தத்கதம் அதனிடத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள், தத்கத தோஷை அசம்ஸ்பிருஷ்டன், அந்த தோஷம் எம்பெருமானை தீண்டுவதே கிடையாது, அது ஸ்பர்சிப்பது கிடையாது. அசம்ஸ்பிருஷ்டனாக இருக்கிறான். இந்த தோஷங்கள் இருக்கு அது தீண்டுவதே கிடையாது. அசம்ஸ்பிருஷ்டன் ஆகையும் அப்படி இருக்கான் எம்பெருமான் நமக்குள்ள இருக்கான். நமக்குள்ள இருக்கிறபடினாலே அவனுக்கு தோஷம் உண்டான ஒரு தோஷம் கிடையாது. நமக்கு எல்லா தோஷமும் தட்டுகிறது, அந்த தோஷம் எல்லாம் எம்பெருமானுக்கு உண்டானா அது தட்டுறதே கிடையாது, எம்பெருமானுக்கு அது சேர்வதே கிடையாது. அதைத்தான் தெரிவிக்கிறார் இடத்திலே. அசுச்சி பதார்த்த சம்யோகம், நாம எவ்வளவு அசுச்சி, நம்ம எவ்வளவு கெட்டவர்களா இருக்கிறோம், நம்ம இடத்துல என்ன நல்ல குணங்கள் இருக்கு, நம்ம இடத்துல ஏதாவது இருக்கா, ஒண்ணும் கிடையாது, தோஷத்துக்கே இருப்பிடமா இருக்கு. அவ்வளவு தாழ்ந்தவர்களா இருக்கு, எத்தனை கெட்ட எண்ணங்கள், எத்தனை கெட்ட ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கு நம்ம இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கிறான் பெருமான், நமக்குள்ள இருக்கானே. அப்பொழுது நம்மோடைய சம்யோகம் ஏற்படுகிறது, நம்மோடைய ஒரு உறவு, நம்மோடைய கூடிதானே இருக்கான் பெருமான், அதான் சம்யோகம் என்று தெரிவிக்கிறார் இடத்திலே. ஆக அசுச்சி பதார்த்த சம்யோகம் கூடுகிறபடினாலே சம்யோகத்தாலே தக்கத தோஷை அசம்ஸ்பிருஷ்டம், அதனாலே நம்மிடத்திலே உண்டான தோஷம் எல்லாம் அவனுக்கு தட்டுமானா ஒண்ணுமே தட்டாது. அவனுக்கு உள்ளதானே இருக்கான், அவனுக்கு ஏதாவது தட்டுறதா அப்படின்னா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அதைத்தான் பவித்திரன்னு சொல்றான். இயற்கையாவே பரிசுத்தனா இருக்கிறான், அதற்கு மேலே அவனுக்கு எந்த தோஷமும் தீண்டுவது கிடையாது. சில வஸ்துக்கள் எல்லாம் நல்லா சுத்தமா இருக்கும், ஆனால் என்ன ஆகும், தோஷ வஸ்துவோட சேர்த்தோம்னால் அதுவும் கெட்டு போயிடும். நல்ல வஸ்து இருக்கும், அந்த அழுகின பதார்த்தத்தோட சேர்த்தா அது அழுகி போயிடும். தானே லோகத்துல பாருங்க. அதே போல எம்பெருமான் பவித்திரன் தான், ஆனால் ஒரு வஸ்துவோட அசுத்த வஸ்துவோட சேர்ந்தால் அவனுக்கு பவித்திரத்தன்மை போய்விடுமா, சுத்தனாக இருக்கக்கூடிய தன்மை போய்விடுமா என்றால் போகாதுங்க. அதுக்காகத்தான் இப்ப தெரிவிக்கிறார்கள். மற்ற பதார்த்தம் அசுத்த பதார்த்தங்களோட சேர்ந்தாலும் அதோட சம்யோகம் ஏற்பட்டாலும் எம்பெருமான் எப்பொழுதும் சுத்தனாகத்தான் இருக்கிறான். அதற்கு வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் தக்கத தோஷை அசம்ஸ்பிருஷ்டனாய். அடிக்கடி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார். தக்கத தோஷை, அதற்கேற்பட்ட தோஷத்தாலே இவனுக்கு அவை எதுவுமே தீண்டாமல் இருக்கிறான் எம்பெருமான். தக்கத தோஷை அசம்ஸ்பிருஷ்டன் ஆகையும் அப்படியும் இருக்கிறான். அதற்கு மேலே ஸ்வசம்பந்தத்தாலே அசுத்தன் சுத்தனாகையும் ஆகிற பரமபாவனத்துவம் சொல்லுகிறது. அதனால பவித்திரனை என்கிறபடினாலே என்ன சொல்றாருன்னா, அது மட்டுமல்ல, ஸ்வசம்பந்தத்தாலே எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே என்ன ஏற்படுறது, அசுத்தன் சுத்தனாகையும். அசுத்தன் சுத்தனாயிடும். அசுத்தனா இருக்கிறவனோட எம்பெருமான் சேர்ந்தா அவனுக்கு அசுத்தி வருது இல்லை, ஆனால் அசுத்தனா இருக்கிறவனோட எம்பெருமான் சேர்ந்தா அசுத்தன் சுத்தனாகிறான், இவனுக்கு சுத்தி வந்துடும். அதனால்தான் அவனை பவித்திரன்னு தெரிவிக்கும். எப்பொழுதும் சுத்தனாக இருக்கிறான். எதனாலே என்றால் ஸ்வசம்பந்தத்தாலே அவன எம்பெருமானுடைய சம்பந்தம், ஸ்வசம்பந்தம், ஸ்வானா ஸ்வசிய சம்பந்தம், எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே அசுத்தன் அசுத்தியோட கூடியிருக்கிறான். எத்தனை கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்கு, அவனுடைய சம்பந்தத்தால என்ன ஏற்படுது, நமக்கே எத்தனையோ பொழுதுபோக்கு, எத்தனையோ இதர விஷயத்திலே பொழுதுபோக்கு எல்லாம் ஏற்படுது. ஆனால் கோவிலுக்கு போறோம்,
கோயிலுக்கு போறதுனால என்ன ஆகுது, அந்த இதர விஷயத்திலே பொழுது போகிற சமயம் குறைகிறது. இதுதான் ஏற்படுறது. இப்ப பகவத் விஷயம் அனுபவிக்கணும், இந்த சமயத்துல இல்லைன்னா என்ன பண்றோம், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு இத்தர விஷயத்துல பொழுது போடு, இதுதானே போடு, இதுல இல்லைன்னா வேற எதுலயோ ஒன்று போடு, அப்ப அது தடைப்படுறது. அதனால எம்பெருமான் விஷயத்திலே பொழுதை போக்க போக்க என்ன ஏற்படுறது, சுத்தி தன்னடையே ஏற்படுகிறது. அவனோட சேருகிறபடினாலே சுத்தம் தன்னடையே ஏற்படுறதை நம்ம நித்தியம் பார்த்துட்டே இருக்கோம். அதனால அது கழிகிறதோ இல்லையோ, அது கழிகிறது. பெருமான் கோயிலுக்கு போனா அதெல்லாம் கழிகிறது. அதே போல ஏதோ சந்தை சொல்றோம், அதுல பொழுது போச்சுன்னா இதர விஷயத்துல யோஜனை செய்வது குறைகிறது. அதே போல காலக்ஷேபம் பண்ணிக்கிறோம், காலக்ஷேபம் செய்யும் காலத்தை இதர விஷயத்திலே பொழுது போறது குறைகிறது. அதே போல அவனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதோடு சேர சேர என்ன ஏற்படுறது, நமக்கு தோஷங்கள் நீங்குகிறது. நம்மையும் சுத்தனாக்க வல்ல பரிசுத்தன், அதைத்தான் இடத்துல தெரிவிக்கிறார். நாளே அவனுக்கு ஒரு காலத்திலையும் இது தட்டாது, அசுத்தி அவனுக்கு ஒரு காலத்தையும் வராது. ஆனால் அசுத்தன் அவனை பற்றுகிறபடினாலே இவன் சுத்தனாக ஆகிறான், நமக்கு சுத்தி வந்து சேருகிறது. நாளே அவனோட சம்பந்தத்தாலே தானே நம்ம சுத்தின்றோம்.